أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். فوسوس لهما الشيطان ليبدي لهما ما وري عنهما من سوآتهما وقال ما نهاكما ربكما عن هذه الشجرة إلا أن تكونا ملكين أو تكونا من الخالدين. ஆனால் அவ்விருவரை விட்டும் பரஸ்பரம் மறைந்திருந்த அவர்களின் வெட்கத்தலங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக ஷைத்தான் அவர்களின் உள்ளங்களில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான். மேலும் இவ்வாறு கூறினான், உங்கள் இறைவன் இம்மரத்தின் அருகே செல்லக்கூடாது என்று உங்கள் இருவரையும் தடுத்ததற்கான காரணம் நீங்கள் இருவரும் வானவர்கள் ஆகிவிடக் கூடாது அல்லது உங்களுக்கு நிரந்தர வாழ்வு கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான். وَقَاسَمَهُمَا إِنِّي لَكُمَا لَمِنَ النَّاصِحِينَ. மேலும் அவன் அவர்களிடம் சத்தியம் செய்து கூறினான், நான் உங்கள் இருவருக்கும் உண்மையான நலம் நாடுபவனாவேன். فَدَلَّاهُمَا بِغُرُورٍ فَلَمَّا ذَاقَا الشَّجَرَةَ بَدَتْ لَهُمَا سَوْآتُهُمَا وَطَفِقَا يَخْصِفَانِ عَلَيْهِمَا مِنْ وَرَقِ الْجَنَّةِ وَنَادَاهُمَا رَبُّهُمَا أَلَمْ أَنْهَكُمَا عَنْ تِلْكُمَا الشَّجَرَةِ وَأَقُلْ لَكُمَا إِنَّ الشَّيْطَانَ لَكُمَا عَدُوٌّ مُبِينٌ. இவ்வாறு அவ்விருவரையும் ஏமாற்றி படிப்படியாக தன்வசப்படுத்தினான். கடைசியில் அவர்கள் அம்மரத்தின் கனியினை சுவைத்ததும் அவர்களின் வெட்கத்தலங்கள் பரஸ்பரம் அவர்களுக்கு வெளிப்பட்டு விட்டன. பிறகு அவர்கள் தங்கள் உடல்களை சுவனத்தின் இலைகளால் மூடிக்கொள்ளலாயினர். அப்போது அவர்களின் இறைவன் அவர்களை அழைத்து கூறினான், இம்மரத்தின் அருகில் செல்வதை விட்டு உங்கள் இருவரையும் நான் தடுக்கவில்லையா? மேலும் ஷைத்தான் உங்களின் வெளிப்படையான பகைவன் என்றும் நான் உங்களுக்கு கூறவில்லையா? قَالَا رَبَّنَا ظَلَمْنَا أَنفُسَنَا وَإِن لَّمْ تَغْفِرْ لَنَا وَتَرْحَمْنَا لَنَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ. அதற்கு அவர்கள் இருவரும் கூறினார்கள், எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே அக்கிரமம் செய்து கொண்டோம். எங்களை நீ மன்னித்து எங்களுக்கு கிருபை செய்யாவிடில் நிச்சயமாக நாங்கள் இழப்பிற்குரியவர்களாகி விடுவோம். قَالَ اهْبِطُوا بَعْضُكُمْ لِبَعْضٍ عَدُوٌّ وَلَكُمْ فِي الْأَرْضِ مُسْتَقَرٌّ وَمَتَاعٌ إِلَى حِينٍ. அதற்கு இறைவன் கூறினான், நீங்கள் இறங்கிவிடுங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாவீர்கள். மேலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பூமியில் உங்களுக்கு தங்குமிடமும் வாழ்க்கை சாதனங்களும் உள்ளன. قَالَ فِيهَا تَحْيَوْنَ وَفِيهَا تَمُوتُونَ وَمِنْهَا تُخْرَجُونَ. மேலும் கூறினான், நீங்கள் அங்கேயே வாழ்ந்து அங்கேயே மரணமடைவீர்கள். பின்னர் அங்கிருந்தே நீங்கள் வெளிக்கொணரப்படுவீர்கள்.